கொஞ்ச தூரத்துலேயே வந்துடும். நம்ம இதுக்கு மேலே போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். வழியில் மான், யானை, காட்டு எருமை எல்லாம் கிராஸ் பண்ணும். கண்டிப்பாக நம்ம எச்சரிக்கையாக தான் போகணும். என்ன அப்படின்னு சொல்கிற? வழியில் யானைலாம் வருமா? ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. எப்போ போய் சேர்றது? எப்படி அதை கிராஸ் பண்ணுறது? வாங்க, நம்ம எப்படியாவது இந்த ஃபாரஸ்ட்டை ரொம்ப சீக்கிரமாகவே கடந்தாகணும். வாங்க, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். எனக்கு நம்ம இப்பயே எங்கோ யானை பிள்ளைற சத்தம் கேக்குது. குட்டி யானை ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரியே பிள்ளைறது கத்துது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் பார்த்து வாங்க, இங்க ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கு. இங்க கவனமா வாங்க. கால் விட்டுக்க போறீங்க, கவனமா வாங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி இங்க ரொம்ப பள்ளமா இருக்கு. இங்க என்ன இருக்கு? எட்டி பார்ப்போம். இந்த பள்ளத்துல இருந்து கடக்கிற மாதிரியே இருக்கு. யானை குட்டி விழுந்து கிடக்கு. நம்ம சொன்னல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு. ஆமா, உண்மையிலே யானை குட்டி தான் இந்த பள்ளத்துல விழுந்து கிடக்கு. எப்படி விழுந்திருக்கும்? இந்த காட்டு பகுதியில் அங்கங்கே பள்ளம் இருக்கும். அது மேலே சருகு மாதிரி மூடி கிடக்கும். அதனால் இந்த யானைங்க ஓடி வரும்போது அது கண்ணுக்கு தெரியாது. அதனால் அதில் பள்ளத்தில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் விழுந்திருக்கும். இதோ அன்பும் வந்துட்டான். அன்பு, எப்படின்னு தெரிலடா, இந்த யானைக்குட்டி பள்ளத்தில் விழுந்துருச்சு. நம்ம அதை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அதுக்கு அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்ச அண்ணன்ட்ட ஜேசிபி இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இதோ ஃபோன் பண்ண உடனே அந்த அண்ணன் வந்துட்டாரு. பார்த்தீங்களா? இந்த காடு ரொம்ப மேடு பள்ளமா இருக்கு. இந்த வண்டி சாயிற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு காடு ரொம்ப மோசமானதா இருக்கு. இந்த யானைங்களும் இதுல தான் வாழுது. இப்போ அந்த யானையை நம்ம சேஃப்டியாக ஏதாவது ஐடியா பண்ணி தான் இந்த ஜேசிபி மூலயமா நம்ம இந்த யானையை மேலே தூக்கி ஆகணும். நான் அந்த நேரத்து சொல்லும்போது எல்லா மெட்டீரியலையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால் ஜேசிபி காரு கயிறுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அதனால் நம்ம இந்த யானையை எப்படியாவது கீழே இறங்கி மெல்லமாக சேஃப்டியாக கட்டி ஆகணும். நான் தான் இறங்கணும், இப்படியே மெல்லமாக இறங்கணும். அந்த யானை வேற பயப்படுமா என்னான்னு தெரியல. நான் மொல்லமாக உள்ளே இறங்குறேன். அன்பு, சேஃப்டியாக இறங்கு. முதல்ல நம்முடைய சேஃப்டி முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம யானைக்குட்டியை காப்பாற்ற முடியும். அதனால் பள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ வேற சறுக்கிட்டே போகிற. ரொம்ப சேஃப்டியாக இறங்கு அன்பு. அஃபினக்கா, யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் மேலே சேஃப்டியாக நில்லுங்க. நான் எப்படியோ மெல்லமாக இறங்கி கீழே உட்காந்துட்டேன். அந்த யானையும் எப்படி கட்டணுமோ அது போல் கட்டி டைட்டாக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் டிரைவரு ஜேசிபி வச்சு மெல்லமாக மேலே தூக்கிடுவார். அதுக்கப்புறம் நம்ம யானையை மேலே சேஃப்டியாக தூக்கிடலாம். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஆமாம் அன்பு, அந்த யானைக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாரு. மேலே தூக்கின உடனே அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணணும். அதை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். நீ சொல்கிறதும் சரிதான் அக்கா. யானைக்கு காலில் அடிபட்டு தான் இருக்குது. எப்படியாவது இப்போ நம்ம மேலே தூக்குற வேலையை பார்க்கணும். அன்பு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யானையை சேஃப்டியான தூக்கிட முடியுமா அல்லது பாதிலே ஏதாவது ஆயிடுமா? எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கு அன்பு. ரொம்ப சேஃப்டியாக பண்ணு. பிளாக்கி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. எதுக்கு நெகட்டிவாக பேசுவேன்? அது யானைக்குட்டியை நான் ஏன் சேஃப்டியாக தூக்கிட முடியும்? அதுதான் அன்பு கீழே தானே உட்காந்துருக்கான். நம்ம ப்ராப்பராக கரெக்டாக அதை வெளியே எடுத்துடலாம். எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வண்டி மூவ் ஆகுது. யானைக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஆல்ரெடி கரெக்ட் வந்துடுச்சு. யானைக்குட்டி மேலே வந்துடுச்சு. இதோ நானும் சேஃப்டியாக மேலே வந்துடுறேன். அண்ணா என்னால் மேலே ஏற முடியலண்ணா. என்னையும் ஜேசிபிலே அப்படியே கொஞ்சம் காமிச்சு நான் உட்காந்துக்கிறேன். அப்படியே தூக்கிடுங்கண்ணா. அப்பாடா, எப்படியும் ஈஸியாக மேலே வந்தாச்சு. நான் லாரிக்கும் சேஃப்டியாகவே நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா யானைக்குட்டியை மேலே தூக்கின உடனே அதை கூட்டு போய் ஆகணும். இதோ லாரியும் வந்துட்டுருக்கு பாருங்க. அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பிவிட்டேன். அதனால கரெக்டாக வந்துடுச்சு. இந்த யானைக்குட்டி நிற்க கூட மாட்டுக்குது. உளுந்து போயிடுது.
ஜேசிபி யானையை தூக்கிடுச்சு. நாம லாரியோட கேட்டை நம்ம ஓபன் பண்ணி வைப்போம். எப்படியாவது மெல்லமா உள்ள ஏத்திட வேண்டியதுதான். வண்டியில பேக்ல டோர் ஓபன் பண்ணியாச்சு. சேஃப்டியா எடுத்துட்டு வந்து இனிமே யானையை ஏத்திடலாம். அண்ணா டிரைவர்னா பொறுமையா வாங்க. யானைக்கு அடிபட்டுற போது, அதுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு. மெல்லமா தூக்கி வைங்கண்ணா. அப்பாடா, எப்படியோ யானைய வண்டியில ஏத்தியாச்சு. அன்பு, நீ கூட போணுமா இல்ல அவரே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாரா? அங்க ஆளுங்களா இருக்காங்களா? அதுக்கு சேஃப்டியா பாத்துக்குவாங்களா? ஹனியக்கா, இல்லக்கா, அது ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா கொண்டு போய் காமிச்சு அது அம்மா இருக்கிற இடத்துல விட்டுடுவாங்க. ஏனக்குட்டி பாய். இனிமே இந்த மாதிரி தனியாலாம் வரக்கூடாது. உங்க அம்மா கூடயே சேஃப்டியா இருக்கணும். பரவாயில்ல, எப்படியோ நல்லபடியா இந்த யானையை நம்ம மேடு ஏத்தியாச்சு. நான் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு சேஃப்டியா எடுப்போம்னு சொல்லி.